ரன்வேல தயாரா நின்னுட்டு இருந்த விமானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா பூந்தமிழ். அப்போ பின்பக்கமா ஒரு குரல் கேட்டுச்சு. பூந்தமிழ் குட் மார்னிங் அப்படின்னு குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு இளைஞன் நின்னுட்டு இருந்தான். அழகான தோற்றம், பாக்குறதுக்கு கல்லூரி மாணவன் மாதிரியே இருந்தான். அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் வசீகரமா தான் இருந்தான். ஆனா பூந்தமிழுக்கு அவன் யாருன்னு சட்டுன்னு புரியல. யார் இவன்? இவனுக்கு முன்னாடி எங்காவது பார்த்திருக்காமா? பார்த்த மாதிரி நினைவில்லையே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சதும் அவனே பேசவும் ஆரம்பிச்சான். என்ன பூந்தமிழ், குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு குட் மார்னிங் கிடையாதா அப்படின்னு கேட்டான். நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு பூந்தமிழ் கேட்க, என்னோட பேர் பரணிக்குமார், என்ன பரணின்னு நீங்க கூப்பிடலாம், நீங்க சென்னைக்கு தானே போறீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னா பூந்தமிழ். நானும் சென்னைக்கு தான் போறேன். என்னடா முன்னப்பின தெரியாத பொண்ணுகிட்ட இவ்வளவு உரிமையை எடுத்துக்கிட்டு பேசுறானே நினைக்காதீங்க. கஸ்டம்ஸ் அதிகாரி கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அடுத்த நின்றுட்டு இருந்தது நான் தான். அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் உங்ககிட்ட பேசும்போது நான் எல்லாத்தையுமே கவனிச்சேன். பூந்தமிழ் எவ்வளவு அழகான தமிழ் பேர் இல்ல? இந்த பேரை வச்சு உங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் மெரினா கடற்கரையில ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். நம்ம 2 பேருமே சென்னை தான், அதனாலதான் உங்ககிட்ட உரிமை எடுத்து பேசிட்டு இருக்கேன். அதுக்காக நான் சொல்லி விட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சான் பரணி. அவன் பேசினதை கேட்டதும் பூந்தமிழுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. வாங்க பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் பிளைட் நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. மிஸ்டர் பரணி இலங்கைக்கு எதுக்காக வந்தீங்க? எனக்கு இங்கேதான் வேலையே. அப்படியா, என்ன வேலை? இலங்கையில தம்புள்ள மலை பகுதியில ஒரு டீ எஸ்டேட் இருக்கு, அங்க நான் தான் மேனேஜர். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 15 நாள் லீவ் கிடைக்கும். லீவ் விட்டதும் முதல் வேலையை சென்னைக்கு போயிடுவேன். அந்த 15 நாளும் சென்னையில போய் சுத்திட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் பரணி. இங்க வேலை செய்றீங்களே, இலங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பூந்தமிழ். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் வேலை பார்க்கிற அந்த தம்புள்ள மலை பிரதேசம் இருக்கு, உண்மையிலேயே ஒரு சொர்க்கம். முரட்டத்தனமான வெயிலும் கிடையாது, குண்டூசியா குத்துற குளிரும் கிடையாது. அருமையான கிளைமேட், நல்ல ஊரு, நல்ல மக்கள். இது எல்லாத்தையும் விட நல்ல வேலை, நல்ல சம்பளம். இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு சம்பளம் வாங்குறது என்னோட பாக்கியம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் பரணி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பரணின்னு கேட்டா பூந்தமிழ் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். பேசிக்கிட்டே 2 பேரும் பிளைட் கிட்டே வந்துட்டாங்க. விமானத்தோட பொருத்தப்பட்டிருந்த படிகள்ல ஏறி விமானத்துக்குள்ள நுழையவும் விமானத்துக்குள்ள பணிப்பெண்கள் தமிழ் கலாச்சாரப்படி வணக்கம் சொல்லி வரவேற்கவும் செஞ்சாங்க. விமானத்துல கிட்டத்தட்ட பாதி இருக்கைகள் காலியா தான் இருந்துச்சு. பூந்தமிழ் பரணி கிட்ட கேட்டா, உங்க சீட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கவும், ஜி வரிசையில 07. உங்களுடைய சீட் நம்பர் என்னன்னு திருப்பி பரணி கேட்க, அதே ஜி வரிசை தான், ஆனா நம்பர் 3 அப்படின்னு சொன்னா. பரவாயில்லையே, நம்ம 2 பேருக்கும் ஒரே வரிசையில தான் சீட் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டான் பரணி. நீங்க கண்டி டிராவல் ஏஜென்சில டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பூந்தமிழ் சொன்னதும், ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த டிராவல் ஏஜென்சில புக் பண்ணா எப்பவுமே 0 தான் கிடைக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பூந்தமிழ், நான் மட்டும் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு பரணி பீடிகா பேசவும் என்னன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா பூந்தமிழ். உங்க பக்கத்து சீட்ல நான் உட்காந்து வரதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா இப்பயே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாராளமா வந்து உட்காருங்க அப்படின்னு பூந்தமிழ் சொன்னதும், அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க, என் வாய் சும்மாவே இருக்காது, நான் தொண பேசிக்கிட்டே தான் வருவேன், அதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லுங்க, இல்ல அப்செக்ஷன் இருந்தா முன்கூட்டியே சொல்லிடுங்க, நான் உங்க பக்கத்திலே வரமாட்டேன் அப்படின்னு பரணி சொன்னதும் பூந்தமிழ் சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு எந்த சங்கடமும் இல்ல, வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் பக்கத்து இருக்கையில போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. உட்கார்ந்ததுமே பூந்தமிழ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, பரணி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கவும், நல்ல வேலைங்க, இன்னும் நடக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை இனிமேல் தான் காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் பூந்தமிழ் சிரிச்சுக்கிட்டு, அடடே அப்ப நீங்க அந்த போர்டை பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன போர்டுங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் பரணி. என் மனசுக்குள்ள தொங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ஹவுஸ்ஃபுல் போர்டு, அதுதான் சொன்னேன். நான் ஏற்கனவே என்கேஜ், என்னோட 18ஆவது வயசுல இருந்து நான் ஒருத்தர் காதலிச்சுட்டு வரேன், அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சிரிப்பு மாறாம பூந்தமிழ் சொல்லவும், இந்த விஷயத்துக்காக நான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னான் பரணி. எதுக்காக அப்ளை பண்ண போறீங்க? பின்ன உலகத்திலேயே மிகப்பெரிய துரதிருஷ்டசாலி நான் தானே, அதுக்கு நான் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பூந்தமிழ், நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க போறீங்க, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு சென்னை பெண்ணை தான் காதலிச்சுட்டு வரேன், அவ கல்லூரியில படிச்சுட்டு இருக்கா, இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும், வாழ்த்துக்கள் பரணி, உங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா பூந்தமிழ். ஆமா, வந்ததுல இருந்து நானே தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே உங்களை பத்தி சொல்லவே இல்லை. பூந்தமிழ், நீங்க எதுக்காக ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் பரணிக்குமார். தான் கையில வச்சிருந்த அந்த கூலிங் பாக்ஸ காட்டி தான் வந்திருக்கிற விஷயத்த சுருக்கமா சொல்லி முடிச்சா. இந்த பாக்ஸ்குள்ள மனித கண்களா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் பரணி. ஆமா, நான் இதுக்காக தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன் அப்படின்னு பூந்தமிழ் சொல்லி முடிச்சதும், பாருங்க, ஒருத்தருடைய கண் பார்வை வர்றதுக்காக எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிருக்கீங்க, மிகப்பெரிய புண்ணிய காரியம் இது, நானும் கண்தானம் பண்றதுக்கான ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன் அப்படின்னு பரணி பூந்தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பூந்தமிழோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. டிஸ்பிளே பார்த்ததும் அதுல ரிச்சர்ட் அப்படின்னு தெரிஞ்சது. உடனே போனை எடுத்து காதல வச்சு பேச ஆரம்பிச்சா. மறுமுனையில ரிச்சர்ட் பேசினா, பூந்தமிழ், நீ இப்ப விமானத்துக்குள்ள இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, பக்கத்து சீட்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்டதும், ஆமா
அப்படின்னு சொன்னா. ஆனா பெண்ணான்னு ரிச்சர்ட் கேட்டதுக்கு முதல்ல நீ சொன்னது அப்படின்னு புதிரா பதில் சொன்னா. சரி 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்றேன், நீ டாய்லெட்ல இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னா. சரின்னு சொன்னவ போனை கட் பண்ணிட்டு தன்னுடைய போனை தன்னோட கைப்பைக்குள்ள வச்சுட்டா. பூந்தமிழ் போன்ல பேசினது பரணி கவனிச்சுட்டே தான் இருந்தான். போனை வச்சதுமே போன்ல யாருங்க, வில்லனா அப்படின்னு பரணி கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தா பூந்தமிழ். உங்களுடைய காதல எனக்கு வில்லன் தானே, உங்களுக்கு 18 வயசு ஆகும் போதே நான் உங்களை சந்திச்சிருந்திருக்கணும், அப்ப தெரியாம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பரணிக்குமார் சலிச்சுக்கவும், நல்ல வேலைங்க நான் தப்பிச்சிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா பூந்தமிழ். 2 பேரும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விமான பணிப்பெண் ஒரு புக்லெட் எடுத்துக்கிட்டு கிட்ட வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பரணியை பார்த்து பேச ஆரம்பிச்சா. பரணி எஸ் அப்படின்னு சொன்னா. விமானம் புறப்பட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், அதுக்கான மெனு தான் இது, உங்களுக்கு வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா அப்படின்னு கேட்டா அந்த பணிப்பெண். எது வேணாலும் ஓகே. பரணி பூந்தமிழை காட்டி பணிப்பெண் கிட்ட சொன்னா, இவங்க இந்த மெனுல இருந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்றாங்களோ அதெல்லாம் எனக்கும் வேணும். மன்னிக்கணும் பரணி, நான் காலையில டிஃபன் சாப்பிடறத நிறுத்தி 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு பூந்தமிழ் சொன்னதும், ஏன் என்ன காரணம் அப்படின்னு பரணி கொஞ்சம் பதட்டமா கேட்டான். ஏதாவது சொல்ல முடியாத காரணம்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு காலை வேலையில தான் செத்து போனாங்க, அவங்க ஞாபகார்த்தமா நான் காலையில எதுவுமே சாப்பிடுறது இல்லைன்னு சொன்னா பூந்தமிழ். ஓ சாரி அப்படின்னு சொன்னான் பரணி. அப்படியே அந்த விமான பணிப்பெண் பக்கம் திரும்பி எனக்கும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சென்னை மண்டல தடயவியல் ஆய்வகம் இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் பைக்கை நிறுத்திட்டு லேபுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சரியா மணி 9:30. லேப் டெக்னீஷியன் குருமூர்த்தி அவரை பார்த்ததும் சிரிச்சாரு. சிரிச்சவரு, சார் நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும், என்ன ரிப்போர்ட் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டாரு சேதுமாதவன். கொஞ்சம் உள்ள வாங்க சார்னு குருமூர்த்தி அவரை உள்ள கூட்டிட்டு போனாரு. அந்த பாடி ஒரு ஆணுடையதுதான். என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சேதுமாதவன் கேட்க, 40ல இருந்து சுமார் 45 வயசுக்குள்ள இருக்கும். காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சேதுமாதவன் கேட்க, துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அப்படியா, உடம்போட பாகங்கள்ல தோட்டா புதஞ்ச மாதிரியே தெரியலையேன்னு சேதுமாதவன் கேட்க, தோட்டாக்கள் புதஞ்ச இடம் அப்படி அப்படின்னு குருமூர்த்தி கொஞ்சம் புதிரா பேசினாரு. சேதுமாதவனுக்கு குழப்பமா இருந்துச்சு. அதே குழப்பத்தோட குருமூர்த்தியை பார்க்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து இருந்த இன்னொரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அங்கிருந்த மேஜை மேல உடலுடைய பாகங்களை பரப்பி வச்சிருந்தாங்க. அந்த உடல் பாகங்களை குருமூர்த்தி காட்டினாரு. சேதுமாதவன், இந்த நபரை சுட்டு கொண்ட கொலையாளிக்கு என்ன கோவமோ தெரியல, 0.9 அளவுள்ள 2 தோட்டாக்கள்ல ஒன்னு வலது கண்ணையும் இன்னொன்னு இடது கண்ணையும் பாஞ்சிருக்கு. சிதைஞ்ச உடலை மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சதால கண் குழிக்குள்ள நிறைய மண் உள்ள போயிருச்சு. அதனாலதான் உங்களால ஸ்பாட்ல இதை கண்டுபிடிக்க முடியல. உடம்போட பாகங்களை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு வந்து ஃபார்மனையில கழுவி பார்க்கும் போது தான் கண் குழிக்குள்ள தோட்டாக்கள் இருப்பதை நாங்க கண்டுபிடிச்சோம். கண்ணுக்குள்ள பாஞ்ச தோட்டா பின்பக்கம் மண்ட ஓட்டுல விரிசலை ஏற்படுத்திருக்கு. 20% மூளையும் வெளியே செதறி இருக்கு. உடம்புல வேற ஏதாவது காயம் இருக்கா அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்டாரு சேதுமாதவன். இல்ல, 2 கண்ணையும் சுட்ட பிறகு உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு புதைச்சிருக்காங்க. சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்க, 15ல இருந்து 20 நாட்கள் ஆகியிருக்கலாம். உடம்புல வேற ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த பாடியில இருந்து எங்களுக்கு வேற எந்த தடயமும் கிடைக்கலன்னு சொன்னாரு குருமூர்த்தி. வயசு 45க்குள்ள தானே இருக்கும். இறந்த நம்பருடைய மண்ட ஓட்ட சூப்பர் ரிப்போசிங் பண்ணி பார்த்தா முகம் ஓரளவுக்கு பிடிபடலாம் இல்லையா அப்படின்னு குருமூர்த்தி கிட்ட கேட்க, நிச்சயம், அடுத்தபடியா நாங்க பண்ண போறதே அததான். நாளைய மறுநாள் வந்தீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்க கைகள்ல கிடைச்சிரும். அந்த ஆள் யாரு எப்படி இருப்பாரு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு குருமூர்த்தி. விமானம் பறக்க தயாராகிட்டு இருந்துச்சு. இன்னும் சரியா 10 நிமிஷம் இருக்கும் போது பூந்தமிழ் எழுந்து டாய்லெட் நோக்கி போக ஆரம்பிச்சா. பரணி தான் கையில வச்சிருந்த வார இதழில ஆழ்ந்து போயிருந்தான். ஒளிப்பெருக்கையில விமான பணிப்பெண்கள் சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் விமான பயணத்துல கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பூந்தமிழ் பெண்களுக்கான டாய்லெட் பகுதிக்குள்ள நுழைஞ்சு கதவை சாத்திக்கிட்டு செல்போனை ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. சொல்லு ரிச்சர்ட் அப்படின்னு கேட்கவும், முட்டை உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியல, சென்னை விமான நிலையத்துல கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமா இருக்கலாம், அப்படின்னா நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிதானே அப்படின்னு பூந்தமிழ் கேட்க, கண்டிப்பா, நான் வேணா ஒரு காரியம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டா பூந்தமிழ். என்ன, விமானம் புறப்பட என்ன சில நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கு, வேணா என்னோட பயணத்தை ரத்து செஞ்சிருட்டுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு யாராவது உங்கள்கிட்ட காரணம் கேட்டா நீ என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டா ரிச்சர்ட். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தனா நிச்சயம் எல்லாரும் நம்பிடுவாங்க. என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டா பூந்தமிழ். வேண்டாம் பூந்தமிழ், அப்படி மட்டும் நீ செஞ்சனா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நாமளே சொன்ன மாதிரி இருக்கும். ரிச்சர்ட், தெரியாம தான் கேக்குறேன், முட்டை உண்மையிலேயே உடஞ்சிருச்சா இல்ல வெறும் யூகம் தானா அப்படின்னு கேட்டா பூந்தமிழ். யூகம் தான். நிச்சயம் இல்லையே. இல்ல,
சரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூந்தமிழ் போனை ஆஃப் பண்ணிட்டு தன்னுடைய பேக்குள்ள வச்சுட்டு டாய்லெட்டை விட்டு வெளியே வந்தா. விமானம் புறப்பட இன்னும் சரியா 5 நிமிஷம் தான் பாக்கி இருந்துச்சு. பூந்தமிழ் பரணிக்கு பக்கத்துல வந்து உட்காந்தா. பரணி கேட்டான், என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லையே, பின்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு பரணி கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சா பூந்தமிழ். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரியும் உங்களால தப்பிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது பரபரப்பா இருப்பாங்களே, அப்படி இருக்க உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னதும் பூந்தமிழோட முகம் இறுக்கமா மாற ஆரம்பிச்சது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பரணி அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. இல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த பூந்தமிழுக்கும் இப்ப இருக்கிற பூந்தமிழுக்கும் குறைந்தபட்சம் 6 வித்தியாசங்களை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பரணி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், பரணி கொஞ்சம் பேசாம வரீங்களா அப்படின்னு சட்டன்னு கோவப்பட ஆரம்பிச்சா. சாரி என்னோட லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கன்றது தெளிவா தெரியுது, இனிமே நான் அதிகம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பரணி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா. இன்ஸ்பெக்டர் சேது மாதவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. மேஜிக்கு மேல சூப்பர் இம்போசிங் செய்யப்பட்ட போட்டோக்கள் 4-5 இருந்துச்சு. விதவிதமான முகத்தோற்றங்கள் எல்லாத்தையும் பொதுவான பார்வையா பார்த்தவரு ஒவ்வொன்னா எடுத்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாரு. பரன்சி கொடுத்த ரிப்போர்ட் படி கொலை செய்யப்பட்ட நபருக்கு வயசு 40ல இருந்து 45க்குள்ள இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. எஸ் சார். அந்த ஏஜ் குரூப்ல யாராவது காணாம போயிருக்காங்க அப்படின்ற புகார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாரு அசிஸ்டன்ட் கமிஷனர். எல்லா ஸ்டேஷனையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார், அப்படி எந்த ஒரு புகாரும் வரல. இந்த எம்போசிங் செய்யப்பட்ட போட்டோக்களை பத்திரிகை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. எஸ் சார் கொடுத்துட்டேன், நாளைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வெளியே வந்துடும். அப்புறம் அந்த கள்ளசாராய பேர் வழி வரத என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டாரு கமிஷனர். அவன் ரொம்பவே அரண்டு போயிருக்கான் சார், இந்த கொலைக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு அசிஸ்டன்ட் கமிஷனர். சார் முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இப்போ அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. வரதனை பல விதங்களை டெஸ்ட் பண்ணி நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொலையை அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு சேது மாதவன். உதவி கமிஷனர் சிதம்பரம் மேஜைக்கு மேல இருந்த அந்த போட்டோஸ இன்னும் ரொம்பவே உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. எல்லா படங்கள்லயும் விதவிதமான முகங்கள் இருந்துச்சு. மண்டை ஓட்டோட அமைப்பை வச்சு இப்படிதான் முகம் இருந்திருக்கணும் அப்படின்ற அனுமானத்தோட தான் அந்த கம்ப்யூட்டர் போட்டோக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. மிஸ்டர் சேது மாதவன், இந்த எம்போசிங் செய்யப்பட்ட போட்டோக்கள் எத்தனை சதவீதம் உண்மையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டதுக்கு, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% இருக்கலாம். கொலை செய்யப்பட்ட நபருடைய உண்மையான முகத்துக்கும் இந்த போட்டோக்கள் உருவாக்கப்பட்ட முகங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டவசமா ஒத்து போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கு பவ்யமா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சேது மாதவன். மேஜிக்கு மேல அந்த டெலிபோன் இப்போ ரிங் ஆக ஆரம்பிச்சது. ரிசீவர் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னாரு சிதம்பரம். சார் இது போலீஸ் கண்ட்ரோல் ரூம், நான் CO லூத்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க லூத்ராஜ். சார் பழைய மகாபலிபுரம் ரோட்ல ஈச்சங்குப்பம் அடர்ந்த சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு வேண்டாத சம்பவம் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னது அப்படின்னு கேட்டாரு. சவுக்கு தோப்புக்குள்ள ஒரு ஆணோட பணம் மரத்துல தொங்கிட்டு இருக்கிறதா தகவல். 2 கண்களையும் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க அப்படின்னு CO லூத்ராஜ் சொன்னதை கேட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் அதிர்ச்சியோட சேது மாதவனை பார்த்தாரு. சென்னை ஏர்போர்ட் பரணியும் பூந்தமிழும் கஸ்டம்ஸ் சோதனைகளை முடிச்சிட்டு 2 பேருமே ஒன்னா வெளியே வந்துட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததும் பூந்தமிழ் தலையை சாச்சு புண்ணுகைக்க ஆரம்பிச்சா. ஓகே பரணி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க, பூந்தமிழ் அவ்வளவுதானா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் பரணி. என்ன அவ்வளவுதானா, மறுபடியும் நம்ம சந்திக்க வேணாம், எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு பூந்தமிழ் கேட்க, என்ன பூந்தமிழ் எப்படி பேசுறீங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்குதான் தொழில் விட்டு இருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்க வேணாமா அப்படின்னு பரணி கிண்டலா சொல்ல, சரி அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும், இல்ல உங்க வீட்டு விலாசத்தை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பரணி இழுத்த மாதிரி சொல்லவும், எனக்கு வீடு கிடையாது, ஹாஸ்டல் தான். எந்த ஹாஸ்டல்? வித்யா விமன்ஸ் ஹாஸ்டல், நுங்கம் பக்கத்துல இருக்கு. அதுவா? அதேதான். எந்த அறை என்ன சொன்னா, அப்படியே உன்னோட செல்போன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு இழுத்த மாதிரி சொல்லவும் அதையும் கொடுத்தா. பரணி தன்னுடைய பாக்கெட்ல இருந்த டைரியில எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டான். பரணிக்கு தேவையானதை கடகடன்னு சொல்லி முடிச்சிருந்தான் பூந்தமிழ். சொல்லி முடிச்சவ, பரணி இப்ப நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, தாராளமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து பூந்தமிழ் கையில கொடுக்கவும் பூந்தமிழ் அதை வாங்கி தன்னுடைய கைப்பைக்குள்ள வச்சுக்கிட்டா. பரணி உங்க கல்யாணத்துக்கு இன்னும் சரியா 6 மாசம் இருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, நான் கரெக்டா என்ட்ரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதும், நீங்க இல்லாம கல்யாணமா, இன்விடேஷன் அடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு பரணி ரொம்ப சந்தோஷமா சொன்னா. சரி எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு நாள் ரொம்ப சகவாசமா உட்காந்து பேசலாம், முதல்ல இந்த தெர்மல் கூலிங் பாக்ஸை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாகணும். ஓ சாரி நான் மறந்தே போயிட்டேன், முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பூந்தமிழ வழி அனுப்பி வச்சான். வழி அனுப்பி வச்சவன் ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சான். விமானத்துல எதுவுமே சாப்பிடாம இருந்ததால அவனுக்கு சரியான பசி அவனை ரொம்பவே இம்சை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நுழைஞ்ச நேரம் முற்பகல் அப்படின்றதால அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அதிகமான ஆட்கள் இல்ல, கொஞ்சம் வெறிச்சோடு தான் காணப்பட்டுச்சு. மெதுவா நடந்து போனவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சான். அங்கேயும் கூட்டம் இல்ல, மேஜைகளும் நாற்காலிகளும் காலியா தான் கிடந்துச்சு. கவுண்டர்ல நின்று ஒரு கூப்பனை வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் நோக்கி நடக்க ஆரம்பிக்கவும் அவனுடைய தோல்ல கனமான ஒரு கை
விழுந்துச்சு. பரணி யாருன்னு திரும்பி பார்த்தான். அங்க ஒரு நபர் நின்றுட்டு இருந்தாரு. ஒட்டி வெட்டப்பட்ட கிராப், மேலோதற்கு மேல அடர்த்தியான மீசை, சட்ட பாக்கெட்டு பக்கத்துல நேம் பேட்ச், அதுல மல்லிகார்ஜுனா கஸ்டம்ஸ் சீஃப் ஆபீசர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. பரணி அவரை பார்த்ததுமே குழப்பம் அடைய ஆரம்பிச்சான். எஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா. நீங்க மிஸ்டர் பரணிக்குமார் தானே? ஆமா. எங்க இருந்து வரீங்க? ஸ்ரீலங்கால இருந்து. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கஸ்டம்ஸ் செல் வரைக்கும் வரீங்களா அப்படின்னு கேட்கவும், இப்பதானே கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்க, இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, வரீங்களா அப்படின்னு கேட்டாரு மல்லிகார்ஜுனா. சார் நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரலாமா? தாராளமா அப்படின்னு சொன்னவரு அவனுக்கு முன்னாடி ஒரு நாற்காலி இழுத்து போட்டுட்டு உட்காந்துட்டாரு. பரணி 2 இட்லியையும் ஒரு தோசையையும் வயிற்றுக்கு அனுப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணியையும் வேக வேகமா குடிச்சு முடிச்சான். 2 பேருமா சேர்ந்து கஸ்டம் செல்ல நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியிலேயே மல்லிகார்ஜுனா கேட்டாரு, உங்களுக்கு சொந்த ஊர் சென்னையா? ஆமா சார். எங்க வேலை பாக்குறீங்க? ஸ்ரீலங்கால. என்ன வேலை? ஒரு டீ எஸ்டேட்ல மேனேஜரா இருக்கேன். சென்னையில வீடு எங்க இருக்கு? டி நகர்ல. உங்க ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேரு? நான், அப்பா, 3 பேர் மட்டும் தான். பேசிக்கிட்டு 2 பேரும் கஸ்டம் செல்லுக்குள்ள நுழைஞ்சாங்க. பரணி உட்காருங்க. மல்லிகார்ஜுனா சுட்டி காட்டிய அந்த சேர்ல உட்கார்ந்தான். பரணி உங்ககிட்ட இருந்த எனக்கு ஒரு உண்மை வேணும். என்ன உண்மை? பூந்தமிழ்ன்ற பொண்ணு நீங்களும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே அப்படின்னு கேட்க, பரணியோட கண்கள்ல லேசா மெரிச்சு தெரிய ஆரம்பிச்சது. பிசினஸா? என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்க, புரியலையா? ஸ்மக்லிங், அதாவது கள்ளக்கடத்தல். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருந்தவன் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சுட்டான். பதட்டத்தோட பரணி தான் உட்காண்ட நாற்காலியை விட்டு சட்டுன்னு எழுந்திருக்கவும் செஞ்சான். என்ன சார் சொல்றீங்க? நானும் பூந்தமிழும் கள்ளக்கடத்தல் பண்றோமா அப்படின்னு அதிர்ச்சியோட மல்லிகார்ஜுனோட கேட்க, இத பாருங்க பரணி, இந்த பாசாங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்களும் அவ்வளோ ஏர்போர்ட்ல எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்கன்றத நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு உளவுத்துறையில இருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தகவல் வந்துச்சு. உங்க 2 பேரையும் ஒன்னாவே பிடிச்சிருப்போம். தகவல் வர கொஞ்சம் தாமதமானதுனால அவ தப்பிச்சு போயிட்டா. நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன சொல்லவும் பரணிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. சார் அபத்தமா பேசுறீங்க. பூந்தமிழுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவ என் கூட வந்த ஒரு சக பயணி, அவ்வளவுதான். வரும்போது 2 பேரும் பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இருந்தோம். சாதாரணமா பேசிட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் மேல நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் கள்ளக்கடத்தல்கார எல்லாம் கிடையாது. தமிழக மாஜி அமைச்சர் சபாநாயகத்தோட மகன் தருண் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவரோட கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தேவையான கண்களை கொண்டு வரதுக்காக தான் அவங்க ஸ்ரீலங்காக்கே வந்தாங்க. இப்ப கூட ஒரு ஜோடி கண்களை எடுத்துட்டு நேரா தருண் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லதும் மல்லிகார்ஜுனா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி அது கண்கள் கிடையாது, பின்ன 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள்.